போகணும்னு தந்தா போ அந்த மாதிரி ஆயிட்டேன். அன்பிளாக் பண்ணிட்டேன்னா பிளாக் இன்னும் பிளாக்லயே இருக்கான்னு தெரியல. 77 ஆண்டுகளாய் ஸ்ரீவிசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவர் ரொமான்டிக் பாய் தானே ஆக்சுவலா. ஆனா எப்படி அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி பார்த்ததில்ல. சோ எனக்கு அந்த விஷயம் பத்தி தெரியல. பட் அந்த விஷயம் பத்தி தெரியல. ஜாலியா கேட்பேன், ஜாலியா பதில் சொல்ல டேர் பண்ணு. நீ ஜாலியா கேக்குறது ஆமா ஜாலியா தான் சாவற மாதிரி இருக்கு. ரீசெண்டா ஸ்டாக் பண்ண இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். என் ப்ரொஃபைல் வேணா அனுப்பட்டுமா? உன் ப்ரொஃபைல இந்த ப்ரொஃபைல்ல இருந்து பாக்குறதுக்கே அது மாதிரி இருக்கு. இது அந்த ப்ரொஃபைல்ல போய் ஃபுல்லா வேற பார்க்கணுமா? பிக் பாஸ்க்கு அப்புறம் 2-3 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணிருக்கேன். இது சொல்லுவார்ல, உனக்கா பேசணும்னு தோந்தா வா பேசு, போகணும்னு தோந்தா போ அந்த மாதிரி ஆயிட்டேன். இப்போ வந்து அந்த அன்பிளாக் பண்ணிட்டேன்னா பிளாக் இன்னும் பிளாக்லயே இருக்கான்னு தெரியல. Weirdest rumor you heard about yourself? Weirdest rumorனா பிக் பாஸ் வெளியில வந்து நான் கமிட் ஆயிட்டேன், நான் இப்போ ஜாலியா இருக்கேன், லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஆமா இது ஒன்னு இருக்கு. போயிட்டு லிவிங்ல இருக்கீங்க. லிவிங்ல இருக்கேன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. Hi guys, it's Bunny here from Little Dogs. We have another album song team with us. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பராவே இருக்கேன். So happy to see மணி அவர்கள். ஏன்னா பேக் டு பேக் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி சைக்கா இருக்கு ப்ரோ. உண்மையா ஒரு கிஸ்ஸா வைப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபன் வைபா இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய கேட்பேன். அந்த வைபும் கூட சேர்ந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஐ ஹாவ் டு நோ. ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசரா வந்து நீங்க அதையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். எஸ். ஸோ என்னென்னா இப்போ நான் பண்ணுறேன்னொடனே எல்லாருமே டான்ஸ் தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, டான்ஸருன்றதுனால அப்படி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கிராக் பண்ணது வந்து இந்த ஏன் ஆளுக்கு பர்த்டே பண்ணார் இல்லையா டைரக்டர் கார்த்திக் ராஜன். ஸோ அவர் தான் வந்து அதை கிராக் பண்ணார். இந்த வாட்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுண்டா, அதான் நீ தான் ஆடிட்டியே, எல்லாம் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும் நீ டான்ஸுன்னு தெரியும், மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு அப்படி வேணாம். நம்ம கொஞ்சம் ஆக்டராக கொஞ்சம் ஒரு சீன் ஓரியன்டாக போவோம், கொஞ்சம் ரகடா ட்ரை பண்ணலாமான்னாரு. ஆனால் இந்த அளவுக்கு ரகடா நினச்சி பார்க்கல அவர். அப்புறம் சாங் அமைச்சோடனே நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு மாதிரி மூடியாக அப்படியே ஒரு மாதிரி நல்லா இதுவாக இருக்கும், நான் நல்ல டான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், தம்பி இப்படி இருக்கும்பா, இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்குமா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், என்ன நான் எப்படி ரகடா இது என்ன நான் போர்ட்ரே பண்ணிப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜோனுக்குள்ளே போய் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மேடம் உள்ள வந்தாங்க. எஸ் வர்ஷா அவர்கள், நாங்கள் டான்ஸ் ஆடி பயங்கரமாக பார்த்துருக்கோம். இந்த சாங்ல வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் அதை பற்றி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வரும்போது ஆப்வியஸாக ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி சொன்ன உடனே ஐ லைக்ட் இட். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், யூஸ்வலாக போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துட்டு ஆக்டிங்கும் வெளியே வரும், டான்ஸிங்கும் வெளியே வரும். ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கரெக்டாக அந்த ஷூட் டீமும் வந்து செட் ஆகிடுச்சு, லைக் ப்ராப்பர் கம்ஃபர்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸோ நல்லா ஷூட்டும் காமாக நல்லா போச்சு. ஸோ டான்சர் ஆக்டர் மணி ஓகேவா இல்லை ப்ரொடியூசர் மணி ஓகேவா சொல்லுங்க, எந்த மாதிரியான நீ ஓப்பனா கேட்டா ஓப்பனா சொல்லிட சொல்லுங்க, அதான் எங்களுக்கு வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலி மணி இன் ஜென்ரல் is the same everywhere. Okay. So I think it's really nice in all the places. GPay credited. But still அவர் வந்து இதுல ரகடா நாங்க பார்த்துப்போம். ஆனா சமத்தில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. யூஸ்வலா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் மணி அவர்கள், எனக்கு தெரியாதான். ஸோ அந்த செட்ல இருந்த BTS பத்தி we have to know. அந்த ஃபன் BTS இருந்திருக்கோம்ல, அது என்ன? ஸோ கேரக்டர் ரகட் தான், ஆனால் உண்மையில் வந்து அங்கே we'll be laughing the whole time. ஏன்னா since it's a friend group, எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ ஒன்லி டியூரிங் த டேக் இட் வில் பி மணி இன் தட் கேரக்டர். அதர் தன் தட் இட்ஸ் ஆல் ஃபன். அது என்னன்னா இந்த ரொமான்டிக் சீன்லாம் எடுக்கும்போது எல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கானே, அங்கதான் இருக்கு, இங்க இருப்பாரு, இங்க லைட் பண்ணி இங்க இருப்பாரு, இங்க இருக்கும் எல்லாருமே, கிட்ட போ இன்னும் கிட்டவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் அந்த டைமிங்ல கிஸ்ஸிங் பண்ற அந்த இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன வாழ்றே அப்படின்னா ஓடா அங்க நடிக்கிற எனக்கு தான்டா தெரியும். ஏன்னா நான் கொரியோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா.
ஸோ எனக்கு டைமிங்கில் டக்குன்னு வந்துட்டு போகணும். ஸோ அந்த டென்ஷனில் இருக்கேன் நான், வருஷம் டைமிங்க்கு வரணும், இது கரெக்டாக இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் நடிக்கிறவங்களுக்கு இது இருக்காது, ஹீல்ஸே வராது அப்படின்றீங்க. எஸ்பெஷலி when it's on music based, no, like டக்ல தான் பண்ணோம். ஆமா, then it's not easy. ஆமா, of course டான்ஸ் கூட நம்ம ஆடிலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். மணி ஆனா அப்படி கிடையாது. இவங்க கேளுங்க, இவங்க கூட நடிச்சாங்களே, கேளுங்க எப்படி இருந்தது கேளுங்க. அவர் ரொமான்டிக் பாய் தானே ஆக்சுவலா, ஆனா எப்படி அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு வாய்ப்பு இல்லையே. நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை, ஸோ எனக்கு அந்த விஷயம் பத்தி தெரியல. பட் அந்த விஷயம் பத்தி தெரியல, புரியல. இல்ல அந்த விஷயம் நான் பார்த்தது இல்லை, ஸோ எனக்கு தெரியல. பட் இஸ் ஃபன் இன் ஜென்ரல். நான் பாதி நேரம் சிரிச்சிட்டு இருப்பேன், அழுதுட்டு இருப்பேன். சிரிச்சு அழுக வரும். ஓ, கண்ண தண்ணி வந்துருமா அந்த அளவுக்கு? ஆமா, அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு அந்த ரைட், ஓகே. அண்ட் டாக்கிங் அபௌட் தி மியூசிக், நான் சொன்ன மாதிரி அந்த வைப்ஸ் வந்து ஒரு மாதிரி சைக்கான வைப்ஸா தான் இருந்தது. ஸோ அது எங்க அந்த கான்செப்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சார் சொல்லியிருப்பாரு, பட் அந்த மியூசிக்கா சோல்ஃபுல்லா பார்க்கும்போது ஹவ் வாஸ் தி அவுட், அந்த விஷன் எப்படி இருந்தது, அவுட் பார்க்கும்போது எப்படி இருந்தது? மியூசிக் வந்து யுவன் சந்திரா, நம்ம அகைன் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஏஆளுக்கு பர்த்டே பண்ண அவர் தான் பண்ணாரு. அவர் தான் செம்ம கம்ஃபர்ட் ஆக்சுவலி. இவர் ஐடியாவாக சொல்லிட்டார், இப்படிலாம் இருக்கும், ரகடாக இருக்கும், சைக்காக இருக்கும், கிசாவாக இருக்கும், நீ சொன்னது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ இது மியூசிக்காக ஒரு பிளான் வச்சுருக்கேன், நான் போயிட்டு நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் அங்கே மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரு, ஐம் என்ஜாயிங்டா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் பாடினதும், கார்த்திகனா தான் பாடினதும். ஆமாம் ஆமாம், பாடினதுமே அவர் தான். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல, நான் சாங் வந்தே காட்டுறேன். ஒரு ரஃப் காட்டினார். ரஃப் காமிச்ச உடனே எனக்கு வேற ஜோன் டோட்டலாகவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நான் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ரியாலிட்டி ஷோலையோ இல்லை சினிமாலையோ நான் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லி அங்கேயே கிராக் பண்ண ஆரம்பித்தேன். நான் நினச்ச மாதிரியே எல்லாமே சொன்னார், தம்பி இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு. அப்புறம் நானும் சில இன்புட்ஸ்லாம் இப்படிலாம் பண்ணலாம், நான் இதெல்லாம் வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி போனது. அப்புறம் மியூசிக் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிச்சி போய் இப்போ ஃபோன் பண்ணிடலாம். நான் சொன்னேன், தலைவா போன இதை விட இது வந்து டோட்டல் டிராஸ்டிக் சேஞ்ச் ஓவராக இருக்குது, இதுதான் எனக்கு வேணும், நான் இப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்ம போய் தேடி நம்ம ஒருத்தர் பிடிச்சி இது பண்ணுறதை விட கூடயே அவர் நம்ம மலை மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை பிடிச்சாலே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அப்படி கிராக் பண்ணி மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் அதை எடுத்துட்டோம். ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் டாக்கிங் அபௌட் தி ப்ரொடக்ஷன் சைடு அப்படின்னும் போது அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதை பத்தி எனக்கு தெரியணும். ஏன்னா அந்த செட்டே பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த சைக் ஃபீல் வரணுன்றதுக்காக நிறைய மெனக்கெடுதல் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வைஸ் ஹவ் வாஸ் இட்? இப்போ நம்ம லொக்கேஷன் வைஸ் ப்ரொடக்ஷன் வைஸ் இப்போ பார்க்கும்போது நிறைய இது பார்த்தோம், நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். நம்மளுக்கு அந்த நம்ம மைண்டில் ஓடுற அந்த விஷயம் விஷுவலாக வந்து என் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கோம், கொரியோகிராஃபராக டேரக்டராக அவர் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது செட்டு உள்ள போயிடலாமா, இல்லை இது ரொம்ப பிக்கராக கொண்டு போகலாமா, இல்லை ரொம்ப ஸ்மாலாக கொண்டு போகலாமான்ற பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போவுமே எப்படின்னா என்னோட மணியை கரெக்டாக சேவ் பண்ணணும், கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாரு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. வியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுதுன்றது செகண்டரி, நம்ம போடுற காசுக்கு அந்த அவுட்புட் கரெக்டாக வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ ரொம்ப பொறுமையாக பார்த்து நம்ம லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அழிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடு மாட்டுச்சு. ஸோ அந்த வீட்டில் நம்ம டிஓபி சந்தீப் வல்லூரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே கனடாவில் கலக்கிட்டு இருக்காரு, பயங்கரமான ஒரு டிஓபி, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஓபி அவர். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு போய் லொக்கேஷன்லாம் காட்டி கொரியோகிராஃபிக்கு நான் ஒரு பக்கம் எனக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வேணும், அவர் டைரக்ஷன் எனக்கு இந்த மாதிரி சீன்லாம் இங்கே வேணும், அவர் லைட்டிங் இப்படிலாம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி இறங்கி அந்த காசை எவ்வளோ மினிமலாக பெஸ்ட்டாக அதுலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் அது. எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது அந்த டீம் ஒர்க் இருந்தால் தான் அந்த அவுட்புட் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும், ஃபீமேலாக பாடினது வந்து ஸ்ருதி, சூப்பர் சிங்கரில் ஸ்ருதின்னு இருக்காங்க. ஸ்ருதி வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, எனக்காக வந்து இதை பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் மினிட்ல சின்ன போர்ஷன் தான், பட் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன், இட்ஸ் a truth or dare. ஓகேவா? ஜாலியாக கேட்பேன், ஜாலியாக பதில் சொல்ல டேர் பண்ணு. நீ ஜாலியாக கேட்குறது ஆமா, ஜாலியாக தான் சாவர மாதிரி இருக்கு. அப்படிதான் நாங்கள் வச்சிருக்கோம். என்னடா மொபைல்லாம் வாங்கி அவ்வளோதான், 1000 வெப்பன்ஸ் எடு அப்படின்னு போயிட்டனால.
ஓகே எஸ் போலாமா? ஒன் தமிழ் வேர்ட் யூ காண்ட் லிவ் வித்அவுட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒன் தமிழ் வேர்டா? அது யூஸ் பண்ணாம என்ன இருக்கு முடியாது. ஐயோ டக்குன்னு வந்து அது இருக்கு, அது இருக்கட்டும், அது புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். அது நான் ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அதை பேசி 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 ஜாலியா பேசி பேசி அந்த தாவடு பேசி பேசி இப்ப சினிமால நம்ம அங்க போய் எதனா ஒண்ணு பண்றோம் போது அது ஒரு ஃப்ளோல வருது அப்படின்ற மாதிரி அந்த மைக்ல அப்படியே வந்துருது. ஆக்சுவலி அது ஒரு பக்கம் இருக்கு, ஆனா நான் அதை கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொன்னு என்னது நீங்க சொல்லுங்க, அதுக்குள்ள நான் யோசிச்சிடறேன். என்னோடது வந்து இப்போ புதுசா லைக் ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி ஓடு அப்படின்னு ஒன்று இருக்கும். லைக் யாராச்சும் இரிட்டேட் பண்றாங்க, ஓடு அந்த மாதிரி. கியூட்டா சொல்றாங்க அவங்க. கியூட்டா சொல்லுங்க பண்ணி நீங்க மேட்ச் பண்ணுங்க. ஆனா அது பழகிடுச்சு. யாராச்சும் சத்தியமா இரிட்டேட் பண்ணாலும் ஓடுறியா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல ஓடுறியா பரவாயில்ல ஓடுறியான்னு சொன்னா ரைட்டு சொல்லுங்க. ஏதாவது அதுதான் அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான். சரி வெச்சுக்கோ. அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதே ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, ரீசெண்டா ஸ்டாக் பண்ண இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரொம்ப வீக்குங்க. அது வந்து எப்படின்னா இப்போ அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து யார் அந்த கேரக்டர் சூட் ஆவான்னு சொல்லி இப்போ நான் ப்ரொஃபஷனலா அப்படி இறங்கி நோண்டேன். ரொம்ப போரிங்கா அனுப்பட்டுமா? என் ப்ரொஃபைல் வேணா அனுப்பட்டுமா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உன் ப்ரொஃபைல இந்த ப்ரொஃபைல் இருந்து பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது அந்த ப்ரொஃபைல்ல போய் ஃபுல்லா வேற பார்க்கணுமா? இல்ல இப்போ ரீசெண்டா வந்து நான் ஸ்டாக் பண்ணது வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கு வந்து நான் சொல்றேன், அது வேற செஷன், நான் கொரியோகிராஃபி பண்றேன். அதுக்கு அவர் ஆடுவாரா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா போய் ஸ்டாக் பண்ணிட்டு அந்த ஹீரோயினோட இதுவும் நான் ஸ்டாக் பண்ணிட்டு அவங்க பேர் சொல்லுவாங்கல்ல, ஸ்டாக் பண்ணும்போது நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டாக் பண்ணி பார்த்தேன். ஆடுறது மறந்துட்டீங்க? ஆடுறது பார்த்துட்டேன் அதுக்கப்புறம். ஓகே சூப்பர். ரைட். நீங்க? நான் ஆக்சுவலி சொல்லணும்னா நான் என்னோட ப்ரொஃபைல் தான் ஸ்டாக் பண்ணேன் நேற்று ஆக்சுவலி. ஆனால் அப்படி பார்த்தா ஐ திங்க் சம் ஆர்டிஸ்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ, பட் சேம் திங் ஐ வாண்டட் டு see if they dance, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சேஃபா பேரே சொல்லாம தப்பிச்சிட்டீங்க. இல்லை சத்தியமா ஞாபகம் இல்லை எனக்கு. நீ ரீசெண்டா யாரை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்த? இதுக்குதான் இந்த செக்மெண்ட்ஸே எடுத்துட்டு வரது இல்ல. மணிச்சந்திரா அவர்களை ஸ்டாக் பண்ணி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அடுத்து என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு. நீ கொடுக்குற ரியாக்ஷனே ஆடியன்ஸ்க்கு அறிந்து போவாங்க, இது கிரிஞ்சா இல்ல உனக்கு. ரீசெண்டா வேணாம் வெற்றி, நான் சொன்ன பெரிய வேலையாயிடும். ஓகே எஸ். ஒன் ஜாப் யூ குட் நெவர் டூ அப்படின்னா அந்த வேலைக்கு போறவங்கள நான் தப்பா சொல்லுவேன். இந்த ஐடி கம்பெனி அந்த மாதிரி அந்த விஷயம் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. போயிருக்கேன், ஜட்ஜா போயிருக்கேன், கெஸ்டா போயிருக்கேன், அந்த மாதிரி அந்த ஆனுவல் டேலாம் நடத்துவாங்களா அப்படி போயிருக்கேன். ஏன்னா பசங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பெங்களூர்ல தான் பொழுமுவானுங்க வந்து பயங்கரமா வந்து திட்டுவானுங்க, கடுப்புடா நீ ஜாலியா இருக்கடா டே. ஆமாண்டா நான் ஜாலியா தான்டா இருக்கேன். நான் எனக்கு வந்து நைட் ஷூட் போனாலும் சரி, எனக்கு 4 நாள் கண்டினியூஸா ஷூட் போனாலும் சரி, நான் ஜாலியா இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு அது மட்டும் என்னன்னு தெரியல. எங்க அண்ணனுக்குலாம் ஐயோ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். அவங்க டோட்டலா இந்த ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து ஏரோஸ்பேஸ்ல வந்து வேலை செய்யறாரு. நமக்கு அலர்ஜி, அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். ரைட் சூப்பர். உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் 9 to 5 ஒரு அளவுக்கு நானும் பண்ண முடியும், பட் நாட் லைக். ஓகே சோ 9 to 5 நீ பண்ணுவியா? பண்ணலாம் ஆனா சேஃபர் சைடுல இல்ல அவ்வளோ கேப்பபிலிட்டி மேபி எனக்கு இருக்கு, பண்ணதில்லை, பட் மேபி பண்ணலாம். பட் ஐ திங்க் வாட் மை மாம் டஸ், டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன். சூப்பர். ஏன்னா இப்போ எங்களுக்கு ஷூட் வர்றதுக்கு நிறைய பேக் பண்றதெல்லாம் இருக்கு, அதுலயே டென்ஷன் ஆயிடும், இது எடுக்கணும் அது எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனா ஷீ ஹேண்டில்ஸ் த ஹோல் ஃபேமிலி. இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, நடுவில் வந்து நான் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் அது பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் ஐ ஷியோர் கேனாட் டூ. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ கெட் இட், கரெக்ட் பாயிண்ட். எஸ் ஓகே. இப்போ பயங்கரமாக ஒன்று வருது. ஹேவ் யூ எவர் பிளாக்டு சம்ஒன் ஃபார் அ ரீசன்? அவங்க பல லிஸ்ட் வச்சிருக்காங்க, எக்ஸ்பிரஷனே பயங்கரமா வருது. ஆஹா சொன்னா கான்ட்ரோவர்ஷியல் இருக்குமோ? இல்ல நாங்க அது மாதிரி போட மாட்டோம். ஏய் எங்கடா எதரா நோண்டி எடுக்கலாம்ன்றதுக்காக தான் உட்கார்ந்து பாத்துறீங்க. அது மாதிரி கிடையாதுங்க. அது கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க.
பிக் பாஸ்க்கு அப்புறம் 2-3 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணியிருக்கேன். ரைட்டு தல. வேறடா அப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹா, இப்போ அன்பிளாக் பண்ற மாதிரி இருக்கா இல்ல இப்போ வந்து எப்படி ஆயிருச்சுன்னா போட்டோம். நம்ம விஜய் சித்து சொல்லுவார்ல, உனக்கா பேசணும்னு தோந்தா வா பேசு, போகணும்னு தோந்தா போ, அந்த மாதிரி ஆயிட்டேன். இப்போ வந்து அந்த அன்பிளாக் பண்ணிட்டேன்னா பிளாக் இன்னும் பிளாக்லயே இருக்கான்னு தெரியல. பட் இப்போ நான் வந்து எனக்கு அந்த மைண்ட் செட். இப்போ நான் ரீல்ஸ்லயே அவங்கள ஃபர்ஸ்ட் எல்லாம் வெளியே வந்து பார்த்தா தள்ளிடுவேன். நான் யார் எவரெல்லாம் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஏன் எதுக்கு இது தேவையில்லாம, ஓகே அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு, அப்படி பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க. சூப்பருங்க, வெளிப்படையாக பேசிய மணி அப்படின்னு போட்டிருக்கேன். இருக்கிற உண்மை அதானே. ஆமா, கரெக்ட். ஓகே, அனியா? ஆப்வியஸாக நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்கேன், பட் ஒன்லி ஃபார் த ரைட் ரீசன்ஸ். சும்மா பண்ணுறதுலாம் எனக்கு வரும்போது யாரும் 20 ரூபாய் கடன் கேட்டாங்க, அப்படியா? பிளாக் பண்ணிட்டா. சொல்லிட்டு இருந்தேன் 20 ரூபாய் என்கிட்ட கேட்கறான் பாரு பிச்சைக்காரன். இல்லை அப்படி இல்லை, பட் ஐயோ அழுவ ஆரம்பிச்சிருவாளே. அப்படி இல்லை, பட் சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. the more you give them the space, ஸோ அதனால பிளாக். எனக்கு நீ தேவையில்லை லைஃப்ல. weirdest rumor you heard about yourself? என்னோடது பத்தியா? weirdest rumorனா இப்போ நான் கமிட் ஆயிருக்கேன் அப்படின்னா அது ரூமரா? ஆமா அது ரூமர் தான். நான் ஹாப்பிலி சிங்கிள்ல. அப்படியா? எங்கெல்லாம் கிடைக்குது அப்படி ஒரு போட போட்டுற வேண்டியதுதான். ஆமா ஆக்சுவலி சிங்கிள் தானே. அது ரொம்ப பேர் வந்து பிக் பாஸ் வெளியில வந்து நான் கமிட் ஆயிட்டேன், நான் இப்போ ஜாலியா இருக்கேன், லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஆமா இது ஒண்ணு இருக்கு, போயிட்டு லிவிங்ல இருக்கேன், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ பிஸியா இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களே, அப்படியே நினைச்சிட்டு போங்கடான்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் எங்க நான் ஓடிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே. இல்லையா? சரி ஓகே. இல்லதான். இல்லன்றது வந்து ஏன் அவ்வளவு சோகமா இது பண்ற? இல்ல ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நானும் நம்பிட்டேன். ஓ இருக்கீங்க, பெங்களூர்ல லிவிங்ல ஒரு வீடு வச்சிருக்காரு, ஜாலியா இருக்காரு, அந்த மாதிரி சென்னைக்கே வரது இல்ல மணி, பெங்களூர்ல என்ஜாய் பண்றாரு. பெங்களூர் தான் நான் போறது இல்ல, மத்தபடி ஃபுல்லா சென்னையில தான் இருக்கேன். ரைட். அந்த சிங்கிள் அதேங்க. அண்ட் யூ? என்னோட ரூமர்ஸும் இப்போ அவ்வளவா இல்ல. இப்போ வந்து தப்பா பேசுவாங்க. இவன் இந்த மாதிரி சொன்னா, அவன் அந்த மாதிரி சொன்ன, தேவையில்லாதது. ஆனால் இந்த மாதிரி பேசுவாங்க. ரூமர்ஸ்லாம் ஸ்கூல் டைமில் இருந்தது. அதே கமிட்டடாக இருக்கா, இது இருக்கா. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் எஸ், ரகலை வந்து பயங்கரமாக வைபாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்து வெளிவரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்செப்ஷுவலாக இருக்குது. சும்மா ஒரு டான்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் டான்ஸை பற்றி மட்டுமே, வெறும் ஹூக் ஸ்டெப்ஸ் பற்றி மட்டுமே இல்லாமல் ஒரு கான்செப்ஷுவலாக எடுக்கும் போது விஷுவலாகவும் வந்து இட் இஸ் ஸோ குட். அண்ட் அந்த அதில் வந்து அந்த ஸ்டார்டிங்ல நியூஸ் ரீடரா சிப்பி அவர் ஸ்வீட் லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து அந்த ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ சிப்பி. நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வாய்ஸ் எப்படா நியூஸ் ரீடரா வரும் அப்படின்னு. அப்புறம் பேச வச்சு பார்த்த உடனே நல்லா இருக்கே. நாங்க 2 பேர் டப்பிங் வந்து ஐயோ வரமாட்டேங்குதுன்னு அவஸ்தைப்பட்டு இருந்தோம். சிப்பி வந்து அசால்ட்டா வந்து பயங்கரமா மாஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல. சூப்பரா பண்ணி அந்த ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தா. நன்றிகள். நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். எஸ் பாருங்க, அதான் ஸ்வீட். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு தான் அவர் வந்து மனசு நிறைவாகும். ஓகே எல்லாரையும் விட்டு விடல யாரையும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இன்னும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்புறம் வந்து டான்சர்ஸ் மெயினா அவங்க இல்லாம டான்சர்ஸ் மெயினா அவங்க வந்து சூப்பரா கேரி பண்ணாங்க. அப்புறம் டான்சர்ஸே தான் வந்து எனக்கு டேட்டூமே போட்டாங்க. அப்படியே டேட்டூஸ்லாம் என் பாடி பிரிச்சு மேஞ்சானாங்க எல்லாம் ஃபுல்லா. கை ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம், அந்த மாதிரி ஃபுல்லா அது அந்த டேட்டூ வரைஞ்சாங்க பென்ல. ஸ்டிக் பண்ணாங்க. பெங்களூர்ல ஹித்துன்னு ஒரு பையன், அவன் நல்ல ஆர்டிஸ்ட், அவன் தான் மெயினா இது பண்ணான். டான்ஸ்ல வந்து நான் வரைவேனே, நான் சின்ன வயசுல ரஃப் நோட்லாம் கிரிக்கெட் ரஃப் நோட்ல கிரிக்கெட் வேறடா குடுங்கனே அப்படின்னு எல்லாமே அவனுக்கு கஜினி சூர்யா மாதிரி ஆக்கிருக்காங்க எழுதி. வாவ், இல்ல அது நல்லா இருக்கு. நீங்க பெர்மனன்ட்டா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி பெர்மனன்ட்டா பண்ணிடலாமா? நல்லா இருக்கு. Yes, so yes, thank you so much for spending your time. It was amazing talking with you. எப்பவுமே அந்த ஒரு infectious energy மணி கிட்ட இருக்கோ, அது வந்து வந்துகிட்டே இருக்கு எனக்கு. So yes, வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய வளரணும் அப்படி சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். Thank you.